வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே. नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः करविकर्णाय नमो बलाय नमो परप्रमदनाय नमः सर्वभूतमनाय नमो मनोमनाय तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे सदाशिवो। हरि ओम्। अखिलजराजरो पञ्चकृत्यो कारुणोद्भूतस्यः अखिलाण्डघोडी ब्रह्माण्डनायको शब्दजागरो शब्दकुजाजल सत्वती महापरिमण्डित भूमण्डले मध्यरेयाः नेदर्लान्द महत्तेषे सौलभ्य सुन्दर गिद्रापुरी समान केरलेन् पतिदेः आर्तिकर आर्तिकेय वडवल्ली सुन्दरवल्ली समेत कलियुगवरद सूरशव्यास सुब्रह्मण्य रुद्रकुमारस्य जगन्नाथ परमेश्वर मगसन्निधौ अनुष्ठीयमान क्रोधिवर्ष ब्रह्मोत्सव ध्वजारोहणादि तीर्थान्त नवदिन कल्याण सेवार्थ दशमदिवस सायन्तनीय ध्वजावरोहण सर्वे अलङ्कार पूजित सुब्रह्मण्य परमेश्वराय नमः। तव चरणारविन्दयोः वेदोत्तमन्द्र कुसुमाञ्जलिः।
श्रीरङ्गनाथ परमेश्वरः भक्तजनभक्तरक्षकस्य देवपरिवारकस्य श्री सुब्रह्मण्य परमेश्वर होमकसन्निधोः अनुष्ठीयमान ब्रह्मोत्सव ध्वजारोहणादि तीर्थान्त शिवादि मंगलावाप्तिः सकल सौभाग्य प्राप्तिः सुब्रह्मण्य परमेश्वरस्य नित्य निरंतरण ग्रह प्रसादेन सिद्ध्यर्थं विशेषतः लंकाद्वीपे वीणागानपुरे नल्लूर क्षेत्रे अलंकारकंद स्वामिनः भावक्षेत्रे नल्लूर रामक्षेत्रे अन्नदानकंद स्वामिनः गंगामक्षेत्रे नित्य कल्याणकंद स्वामिनः दर्शनार्थं दर्शनेषु उत्सव बलपर्याप्त सिद्धिर्पूजा स्तुति भवन्तोः महान्तो गृह्णन्तुः अस्मिन् आलय परिवारसभानां नूतन दिने दिने नूतन कैङ्कर्यार्थम् इतिहास पुराण दैविकादि सकल पुराण संगत्याहिताश्च आगच्छताः पूजा स्तुति भवन्तः महान्तो गृह्णन्तुः
பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகநாதநாதம் சதானந்தபாஜம் பவத்பவ்யபூதேஸ்வரம் பூதநாதம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே கலேருண்டமாலம் தனௌ சர்பஜாலம் மகாகாலகாலம் கணேசாதிபாலம் ஜடாஜூடகங்கோத்தரங்கைர்விசிஷ்யம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே முதாமாகரம் மண்டனம் மண்டயந்தம் மகாமண்டலம் பஷ்மபூஷாதரம் தம் அநாதிம் ஹபாரம் மகாமோகமாரம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே தடாதோ நிவாசம் மகாட்டாட்டகாசம் மகாபாபநாசம் சதா சுப்ரகாசம் கிரீஷம் கணேசம் சுரேஷம் மகேஷம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே கிரீந்திராத்மஜா சங்கருஹீதார்த்ததேகம் கிரௌ சம்ஸ்திதம் சர்வதா சந்திகேகம் பரபிரம்ம பிரம்மாதி பிர்வந்தியமானம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே கபாலம் திரிசூலம் கராப்யாம் ததானம் பதாம்போஜனம் ராய காமம் ததானம் பலீவர்தயானம் சுராணாம் பிரதானம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே சரச்சந்திரகாத்திரம் குணானந்தபாத்திரம் திரிநேத்திரம் பவித்ரம் தனேசஸ்யமித்ரம் அபர்ணாகலத்ரம் சரித்ரம் விசித்ரம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே ஹரம் சர்வகாரம் சிதாபூவிகாரம் பவம் வேதசாரம் சதா நிர்விகாரம் ஸ்மசானே வசந்தம் மனோஜம் தகந்தம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே
தூக்கி போட்டு இப்படி கைத்தில் அப்படிங்க இப்படி இப்படி स्वामी विद्यमान नादस्वर गीतम स्वामी विद्यमान नंदिवाद्यम இந்த மகோத்சவானங்களிலே விசேஷமாக எனக்கு ஒத்துழைத்த பல சிவாச்சாரியர் இருக்கின்றார்கள். பிரசன்னாயா அவர்களும் எனது மைத்துனர் கனக சபாபதி வாரச்சந்திர குருக்களையா அவர்களும் குஞ்சங்கிழப்பாக் நவசித்தி விநாயகர் முத்துசாமி மாரியா பணிகளை செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலேயும் நான் பிரார்த்தித்து ஆசைகள் பெற்றிருக்கின்றேன். அவருடைய என்னோட நிறைய நேரம் கோவில்களிலே சாமான்யமாக பேசுவார். இப்படி எல்லாம் செய்தால் நல்லா இருக்குமன்னா உங்களுக்கு என்ன யோசனை என்ன ஐடியாண்டெல்லாம் அவர் கேட்பார். அது மட்டும் இன்றைய தினம் 10ஆம் நாள் அருளல் என்ற எடுத்துக்காட்டுடன் திருவருட் சம்மதம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் கதைக்கும் போது சொல்லுவோம் எல்லாம் திருவருட் சம்மதம். இது எல்லோரும் இந்த சைவ சமயம் சார்ந்தவர்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தை திருவருட் சம்மதம். இந்த திருவருட் சம்மதம் இங்கே நீங்கள் பார்த்திருக்கலாம் 3 நிலைகளில் நடைபெற்றது. அங்கே பிம்பம் இருக்கின்றது. திருவருட் சம்மதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது. சுவாமி விபுலானந்தர் சொல்லுகின்ற போது என்ன ஐயா தமிழுக்கு போய் விபுலானந்தரை பற்றி கேட்கிறார் என்று யோசிக்கலாம். விபுலானந்தர் கிழக்கிழங்கையிலே சைவத்தையும் தமிழையும் வளர்த்தவர். அவர் சொல்லுகின்ற ஒரு கடைசியான வார்த்தை என்னவென்று சொன்னார், வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ உள்ள கமலபடி உத்தமனார் வேண்டுவது என்று சொன்னார். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ
விளைகிற பூவும் அல்ல, வேற எந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சொல்வார். அப்படி உள்ள கமலமாக இருக்கின்ற அந்த நாள் இன்றைய நாள் என்பதை மறக்கக்கூடாது. மகோற்சவத்தினுடைய கடைசி நாள் தான். உள்ள கமலமாக உத்தமராக்குகின்ற அந்த தன்மை திருவருள் ஆக இருக்கின்ற தீர்த்த உற்சவத்தின் இந்த கருப்பொருளாக இருக்கின்றது. அந்த வகையிலே மகோற்சவம் பஞ்ச கிருத்தியங்களில் ஒன்றான இந்த விடயங்களை சொல்லுகின்றனர். சண்டேஸ்வர பெருமானை நாங்கள் ஏன் பலம் பெறுகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் சண்டேஸ்வரரை பற்றி பேசியிருந்தோம். இறுதியாக அந்த 63 நாயன்மார்கள் இருந்தாலும் கூட சிவனுடைய பாவனைக்கு உரியவராக அந்த அந்தஸ்தை பெற்றவர் சண்டேஸ்வரர். அதனாலதான் சிவசண்டேஸ்வரர், சுமித்ர சண்டேஸ்வரர், கும்ப சண்டேஸ்வரர், சாமுண்டி சண்டேஸ்வரர் என்று சொல்லி இப்படி சண்டேஸ்வரருக்கு பல்வேறு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அமைந்தாற்போல இந்த ஆலயம் மூல விக்கிரகத்துடையதோ அந்த ஆலயத்தினுடைய சண்டேஸ்வரராக பரிணாமம் அடைவார். இவ்வாறு எல்லா வகையான உற்சவங்களையும் ஒன்று சேர்க்கின்ற உற்சவம். அந்த வகையிலே குருவினுடைய கையினாலே விபூதி வாங்கி ஆசீர்வாதம் பெறுவது என்பது மிகவும் உத்தமமானதும் உன்னதமானதும். தெளிவு குருவின் திருவேணி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இங்கே எல்லா அந்தன பெருமக்களும் வந்திருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அடியாருக்கு அடியே நன்மையே சூழ்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதையே